இன்றைக்கான வீடியோவில் நம்ம கேப்டன் அமெரிக்காவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரோட ஷீல்டு ரொம்பவே யூனிக்கானது, வைப்ரேட்டானது. அவர் ஷீல்டு யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டார் சிம்பிள் வந்து எப்போவுமே நேராக தான் இருக்கும், கிராஸாகவே போகாது. அவர் ஃபைனலாக அவர் கையில் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் திரும்ப நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்தில், அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து ஷீல்டில் வந்து மேக்னெட் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனால் அதே படத்தில் வந்து எண்டிங் டைம்லேயும் சரி, அதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்கா சிவில் வார்லையும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் ஷீல்டை வந்து யூஸ் பண்ண மாட்டார். அதுக்கான ரீசன் என்னவா இருக்குன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமாங்க, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இப்போது எல்லா பக்கமும் இரும்பு இருக்கிறதுனால இவர் கிளிக் பண்ணுற டைம்லேயே பக்கத்தில் இருக்கிறதுலையும் போய் அந்த ஆப்ஜெக்டில் போய் நம்ம ஷீல்டு ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த ஒரு ரீசனால் தான் நம்ம கேப்டன் வந்து அந்த மேக்னெட்டிக் ஷீல்டை வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாரு. ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்தில் அந்த மேக்னெட்டிக் ஷீல்டை யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் அதுவே கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் படத்தில் பார்த்தீங்கன்னா அது இருக்காது, நார்மலாக இருக்கும்.